முக்கிய செய்தி. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 4 மாணவர்களும் ராஜீவ்காந்தி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இருக்கிறார். ஸ்டெஃபி, விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. சென்னை மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 4 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநில கல்லூரியில் படித்த திருத்தணியை சேர்ந்த மாணவர் சுந்தர் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார். அவரை மீட்டோர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சைக்கு பிறகு கடந்த 9ஆம் தேதி மாணவர் சுந்தர் மரணமடைந்தார். இதையடுத்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் சந்துரு, ஈஸ்வரன் மற்றும் யுவராஜ் ஆகிய 4 பேர் ஜாமீன் கோரி தாக்கல் மனுக்கள் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 4 மாணவர்களுக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதி ராஜீவ்காந்தி மற்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உள்ள அரசு அவசர சிகிச்சை பிரிவில் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். இந்த நிபந்தனையில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை பணிபுரிய உத்தரவிட்ட நீதிபதி இதன் தொடர்பான அறிக்கை அளிக்க மருத்துவ அலுவலருக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்துழைத்த நீதிபதி அன்றைய தினம் பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி முதல்வர்கள் நேரில் ஆஜராகும் உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.